சிதறி கிடக்கும் வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமா? எரேமியா 42:10. நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். எஸ்தரின் வாழ்க்கையை பார்த்தால் அடிமை பெண், சிறு பெண், நாடு விட்டு நாடு சிறையாக சென்ற பெண். அவள் வாழ்க்கையும் எதிர்காலத்திலும் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் தேவனோ அவள் மேல் நோக்கமாயிருந்தார். எஸ்தர் மூலமாக மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளிட தேவன் காத்திருந்தார். எனவே எல்லோர் கண்களிலும் தயவு கிடைத்து ராஜாவின் மனைவியாக மாறி அவள் வாழ்க்கையை, அவள் சிறுமையை மாற்றி ராஜஸ்திரீ என்ற அதிகாரத்திற்கும் அங்கீகாரத்திற்கும் அவள் வாழ்வை தேவன் கட்டினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதுமாக இடிக்க ஆமான் திட்டமிட்டிருந்தார். அவன் அறியாத விஷயம் எஸ்தர் அந்த குலத்தை சேர்ந்தவள் என்பதே. இந்த சூழ்நிலையில் எஸ்தர் கீழ்ப்படிதலோடு, மிகவும் ஞானத்தோடு, உபவாசத்தோடு தேவனை நோக்கி மண்டியிட்டாள். 3 நாள் இராப்பகலாக உபவாசம் இருந்து மிகவும் ஞானமாய் ராஜாவினிடத்தில் அண்டினாள். நடந்தது என்ன? அவள் வாழ்க்கையையும் அவளுடைய இனத்தாரின் வாழ்க்கையும் இடிக்க நினைத்த மனிதன் இடிந்து போனான். ஆனால் எஸ்தர் வாழ்க்கை கட்டப்பட்டதும் அல்லாமல் முந்தியை விட அதிகப்படியான அதிகாரங்களை பெற்றது மட்டுமல்லாமல் அவள் இனமே அவள் மூலம் கட்டப்பட்டது. தேவன் அவர்களை இடிக்கவில்லை. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையை இடித்து நம்ம நாசமா போகணும்னு சத்துரு கங்கணம் கட்டி பல விதமான செய்கைகளை செய்யலாம். ஆனால் நாம் தேவனை அண்டும் வண்ணமாக அண்டிக்கொண்டு அவரை நோக்கி பார்க்கும் போது நம் வாழ்க்கை எவ்வளவு இடிந்திருந்தாலும் அதை தேவன் மிக மிக நேர்த்தியாய் கட்டுவார். நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்தோரையும் நம் நிமித்தமாக கட்டுவிப்பார். அவர் நம்மை இடிக்கவே மாட்டார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் சூழ்நிலையை பார்க்கும் போது எல்லாமே இடிந்து போயிற்று, இனி வாய்ப்பில்லை, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனாலும் நான் நம்புகிற தேவன் என்னை இடிக்க ஒப்பு கொடுப்பதில்லை, என்னை கட்டுவிக்கிறார் என்பதை நம்புகிறேன் ஐயா. என்னை கட்டுவித்து என்னை சார்ந்தோரும் உம்மண்டையில் நெருங்கத்தக்கதாக தேவரீர் பெரிய காரியங்களை எனக்குள் செய்வீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.